ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஷனாக இருக்குது. யார் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போடாதவங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். இன்றைக்கான முதல் ப்ரோமோவும் ரிலீஸ் ஆகிருக்கு. 3 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் சீட்டில் வந்து உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க 3 பேரும் நாமினேட் ஆகிருக்காங்க, விசித்ரா, ரவீனா மற்றும் விக்ரம் அவர்கள். ஸோ உங்களுக்கு இந்த 3 பேரில் யாரை பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரிவிக்கவும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டாஸ்க் கொடுக்குற மாதிரி கொடுத்து யார் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்காம சிம்பிளாக இவர் வந்து வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வந்து கேட்குறாங்க, யார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல கமல் சார். ஸோ இதுக்கு வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து விக்ரம் இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா நான் இந்த கேள்வியை கேட்கும் போதே வந்து முடிவு பண்ணிட்டேன், டிசைட் பண்ணிட்டேன், விக்ரம் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிக்சன் வந்து ரவீனா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மாயா யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா மேம் வந்து சொல்கிறாங்க, நானும் அவங்களும் ஃபைனல் லிஸ்ட்டில் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நின்றா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் தொடர்ந்து இந்த 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகிருக்காங்க இல்லையா. இந்த 3 பேர் வந்து எவ்வளோ ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பொசிஷன் மட்டும் நான் வந்து சொல்கிறேன். விசித்ரா முதல் இடத்துல வந்து இருக்காங்க, அவங்க அதிகப்படியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அந்த 4th வீக் அப்புறமாகவே ஏகப்பட்ட ஓட்டிங்ஸ் வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. சொல்லப்போனாக்கா வந்து பிரதீப் ஆண்டனியோட சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேமை நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாரமும் அந்த சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு இண்டிவிஜுவலாகவே. அது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பொசிஷனில் ரவீனா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஓட்டிங்ஸ் வந்து வாங்கி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ செகண்ட் பொசிஷனில் அவங்க. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் நல்ல வாக்குகள் வந்து வாங்கினார். பட் இந்த 3 பேரில் வந்து கம்பேரிட்டிவ்லி விக்ரம் வந்து கம்மியான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் இன்றைக்கி எவிக்டாக வெளியே போகிறது வந்து விக்ரம் அவர்கள் தான் ஓட்டிங் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. ஸோ இதில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு கொஷினாக தான் வந்து இருக்குது. டபுள் எவிக்ஷன் இருந்தாலும் சாத்தியமே, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒருவேளை டபுள் எவிக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரவீனா அண்ட் விக்ரம் இவங்க 2 பேரும் வந்து எவிக்டாகி வெளியே போவாங்க. ஆனால் இந்த வாரத்தை வந்து தாண்டவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நெக்ஸ்ட் வீக் வந்து அமைய போகுது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து இவங்களுக்கு அதாவது நாமினேஷன் ஃப்ரீ ஜோன் மட்டும் இல்லாமல் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து நடக்கும். ஸோ அதன் காரணமாக நெக்ஸ்ட் வீக்கில் வரக்கூடிய டாஸ்க்கை வந்து சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க அப்படின்னாக்கா அவங்க டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து டேரெக்டாக வந்து போயிடுவாங்க. ஸோ அதன் காரணமாக நாமினேஷன்லையோ இல்லை எலிமினேஷனையோ வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னும் இருக்கக்கூடியது 3 வாரங்கள் தான். அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா யாருனாலும் வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து போயிடலாம். ஆனால் டிக்கெட் டு ஃபினாலே போனாலும் அதிகப்படியான வாக்குகள் வாங்கினா மட்டும்தான் அவங்களால வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுலேயும் மாற்று கருத்தில். சில பேர் வந்து பணப்பொட்டியை தூக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.